சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது மங்களகரமான ஒரு பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது உண்மை. அந்த வகையில் இந்த 2026ஆம் வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமியில் முதல் செலவாக இந்த ஒரு பொருளை நம்ம வாங்கினோன்னா நிச்சயமாக 100% கடன் தீரும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அந்த நாளை சித்ரா பௌர்ணமியாக நம்ம வருடந்தோறும் கொண்டாடுவோம். அந்த வகையில் 2026ஆம் வருடத்திற்கான சித்ரா பௌர்ணமி மே மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் முதல் செலவாக இந்த ஒரு செலவு இருக்கும் பொழுது 100% கடன் அடைவதற்கு, கடன் தீர்வதற்கான வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சித்திரை மாதத்தில் ஏப்ரல் மே அந்த மாதத்தில் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவத்தை கொண்ட இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சித்திரகுப்தர் நமது நற்செயல்கள் தீய செயல்களை கணக்கே பராமரிப்பதாகவும் இந்த நாளில் நம்ம சிந்திக்கவும் மன்னிப்பு கேட்கவும் புதிதாக துவங்கவும் அவர் அனுமதி செய்கிறார் அப்படிங்கிறது நம்பப்படுகிறது. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது வெறும் சடங்குகளை பற்றியது மட்டுமல்ல அப்படின்னும் அது நம்மளுடைய செயல்களையும் எண்ணங்களையும் அது மற்றவர்கள் மீது ஏற்படுத்தும் தாக்கத்தையும் குறித்து விழிப்போடு இருப்பது அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்தர் நமது கர்ம வினைகளை சோதித்து நம்மை திருத்தி கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார் அப்படின்னு நம்பப்படுது. இந்த நாளில் விரதமிருந்தும் பிரார்த்தனை செய்தும் நல்ல செயல்களை செய்தும் நம்ம இருக்கும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு 100% கிடைக்கும். ஒரு பெரிய திருவிழாவிற்கு முன்பு வீட்டை தூய்மைப்படுத்துவதைப் போல அகத் தூய்மைக்காக வேண்டிக் கொள்ளும் ஒரு அற்புதமான நாள் இந்த சித்ரா பௌர்ணமி தினம். சித்திரை பௌர்ணமி அப்படிங்கிறது நம் மனதை தூய்மைப்படுத்தவும் தன்னலமற்ற செயல்களில் ஈடுபடவும் சிறந்த வாழ்க்கைக்காக பிரார்த்தனை செய்வதற்கும் ஒரு சிறந்த நாளாகவே இந்த நாள் நம்பப்படுது. இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் முதல் செலவாக நம்ம செய்யக்கூடிய செலவு இந்த ஒரு பொருளாக இருக்கும் பட்சத்தில் கடன் அடைவதற்கு, பணம் சேர்வதற்கு, செல்வம் நிலைப்பதற்கான வாய்ப்பாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெரிந்தும் அந்த செலவை செய்யாமல் இருப்பது தான் மிக மிக தவறு. அந்த வகையில் வெள்ளிக்கிழமை மே 1ஆம் தேதி சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று காலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு இந்த பொருளை முதல் செலவாக நம்ம வாங்கணும். அது என்ன பொருள் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்குமே வாழ்க்கையில் கடன் இல்லாமல் பணக்கஷ்டம் இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த ஆசை நிறைவேறாமலேயே இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 2 பிரச்சனைகளும் நம்மை விடாமல் துரத்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் 100% உண்மை. கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா, ஐஸ்வர்யத்தை பெருக்கி கொண்டு லக்ஷ்மி கடாட்சத்தை நம்ம பெருக்கணும் அப்படின்னா இந்த அற்புதமான சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம தேர்ந்தெடுத்துக்கணும். இந்த நாளில் என்னென்ன பொருட்களை வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கடன் தீருவதற்கு கண்டிப்பாக வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு, அதோடு சேர்ந்து பச்சரிசி, அதோடு மல்லிகை புஷ்பம், கல்லுப்பு, மங்களகரமாக மஞ்சள் கிழங்கோ அல்லது மஞ்சள் பொடி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அதோடு சேர்ந்து குங்குமம். இந்த 6 பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலே போதும் 100% கடன் தீர்ந்து செல்வம் பெருகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது 100% உண்மை. முடிந்தவர்கள் 6 பொருட்களையும் தாராளமாக வாங்கி பூஜை அறையில் வைத்து பயன்படுத்தி பிரார்த்தனை செய்து கொண்டு அதை தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படி வாங்க முடியாதவங்க ஏதாவது ஒரு பொருளையாவது அன்றைய முதல் நாள் செலவாக செய்து அதை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜித்து பின் பயன்படுத்துவது ரொம்பவே சிறப்பு. வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்திருக்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு உகந்த, மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளை நிற டைமண்ட் கற்கண்டு வாங்குவது ரொம்பவே சிறப்பு. அதே போல் கல்லுப்பு மகாலட்சுமியின் அம்சம்.
வெள்ளிக்கிழமையான பௌர்ணமி தினத்தில் கல்லுப்பை வாங்கினோன்னா வீட்டில் கடன் சுமை கட்டாயமாக குறையும் அப்படின்னும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். மல்லிகைப்பூ அப்படிங்கிறது மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்படுகிறது. மகாலட்சுமியின் விருப்பமான பொருட்களில் இந்த மல்லிகைக்கு முக்கியம் ஒரு அங்கம் இருக்குது. இந்த நறுமணத்திற்கு மயங்காத நல்ல சக்தியே கிடையாது அப்படின்னும் பச்சரிசி சந்திர பகவானுக்கு உரிய பொருள். வழக்கம் போல எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் மங்களகரமாக மஞ்சள் குங்குமம் வாங்குவது ரொம்பவே மங்களத்தை உண்டாக்கும். இந்த 6 பொருட்களை வாங்க முடியாதவர்கள் ஏதாவது ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து பூஜித்து அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். மல்லிகை பூக்கள் கொண்டு பூஜை அறையில் இருக்கும் விக்கிரகத்துக்கோ அல்லது படத்திற்கோ அலங்காரம் செய்து அந்த மல்லிகை பூவால் அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அன்றைய நாளில் முடிந்தால் சித்ரா அன்னம் செய்து சந்திர பகவானுக்கு வைத்து வழிபாடு செய்துவிட்டு சித்திரகுப்தன் வழிபாட்டை முடித்து விடுவது. அந்த சித்திர அன்னத்தை கொண்டு போய் பசியோடு இருக்கும் தேவைப்படுபவர்களுக்கு 4 பேருக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே வீட்டில் பல வகையான சாதங்கள் செய்திருப்போம். அது நிச்சயம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காது, நிறைய தான் இருக்கும். அதையெல்லாம் கொண்டு போய் தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்துவிட்டு நம் கையால் தானம் கொடுப்பது நம்மளுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழ்வாங்கு வாழும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்து சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். சித்ரா பௌர்ணமி நாளில் முடிந்தவரை தானம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. வீட்டையும் பூஜை செய்வதற்கான இடத்தையும் சுத்தமாக வைத்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே போல் சித்திரகுப்தருக்கு பூஜை செய்வது இன்னமுமே சிறப்பு. சித்திரகுப்தர் யம தர்மராஜாவின் புகைப்படமோ அல்லது சிலையை வைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி செய்ய முடியாதவர்கள் சித்திரகுப்தர் கோவிலுக்கு போகலாம், போய் அங்கே பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலாம். சூரிய உதயம் அது மட்டுமல்ல, அஸ்தமனத்தின் பொழுது ஏற்றப்படும் ஒளி விளக்குகளுக்கு ரொம்பவே பலன் அதிகம் அப்படிங்கிறதும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் தீபமேற்றி வழிபாடு செய்வது, சந்திர பகவானை தரிசனம் செய்வது, மந்திரங்களை உச்சரித்து தியானம் செய்வது, சந்திர பகவானுக்கு நெய்வேத்தியம் வைத்து படைப்பது, கையேந்தி சந்திர பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது, இந்த மாதிரி விஷயங்களில் செய்து தீய கர்ம வினைகளை குறைத்து கடனெல்லாம் அடைந்து செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க. உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.